வெல்கம் டு இண்டியன் ஆத்தன்டிக் ரெசிபி. நான் உங்கள் கௌரி சங்கரி. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது எல்லாருக்கும் பிடிச்ச நம்ம ட்ரெடிஷ்னல் ரெசிபியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தாங்க. லெமன் சைஸ் புளி எடுத்து தண்ணீர் விட்டு ஊற வச்சுக்கலாம். நல்ல பிஞ்சு கத்திரிக்காயாக சின்ன கத்திரிக்காயாக பார்த்து வாங்கிக்கோங்க. சின்ன வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கலாம். அதோட அரைக்கிறதுக்கு தக்காளி, வெங்காயம், சோம்பு, கருவேப்பிலை எடுத்து வச்சு அதை அப்படியே மிக்சியில் சேர்த்து தண்ணீர் விட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய்த்தூள், உப்பு, கலருக்காக காஷ்மீர் மிளகாய்த்தூள் கொஞ்சம் எடுத்துக்கணும். தாளிப்பதற்கு கடுகு, ஜீரகம், வெந்தயம், மிளகு எடுத்துக்கணும். கத்திரிக்காயை அப்படியே காம்போடு தான் சேர்க்க போகிறோம். கத்திரிக்காயினுடைய பின்பகுதியில் இது போல் நாளாக கட் பண்ணி சொத்தை இல்லாமல் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். எப்போவும் சமைக்கிறதுக்கு முன்னாடி தான் கத்திரிக்காயை கட் பண்ணணும். எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறையா நல்லெண்ணெய் விட்டுட்டு அதில் கீறி வச்ச கத்திரிக்காயை போட்டு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஒரு 75% கத்திரிக்காய் நல்லா வதங்கி இருக்கணும். அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மீதம் இருக்கிற எண்ணெயில் தாளிக்க வேண்டிய பொருட்களை சேர்த்து அது பொரிஞ்ச பிறகு வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். 2 நிமிஷம் போல் நல்லா வதங்கிய பிறகு அரைச்சி எடுத்து வச்சுருக்க வெங்காயம், தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து அதையும் 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கணும். எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள், மல்லித்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பை சேர்த்து நல்லா கலந்து விடணும். கலருக்காக காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், இது இல்லாமலும் கூட செய்யலாம். எடுத்து வச்சுருக்க புளியை 2 டம்ளர் அளவு தண்ணீர் சேர்த்து அப்படியே கரைச்சி விட்டுக்கணும். புளிப்பு, காரம், உப்பு இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. குழம்போட டேஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு மூடி போட்டு மூடிடுங்க. நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சிருச்சுன்னா குழம்போடைய வாசனை கமகமன்னு வரும். ஆயிலில் வதக்கி எடுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காயை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கணும். ஃப்ரெஷ்ஷான பிஞ்சு கத்திரிக்காய் ஏற்கனவே நம்ம ஆயிலில் போட்டு நல்லா வதக்கியிருக்கோம், அதுலேயே வெந்துடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சாலே போதும். கடைசியாக கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை தூவிட்டு 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். எதுக்காக இது சேர்க்கணும்னா நல்ல ஒரு வாசனையும் ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. சூடான சாதத்தில் இந்த குழம்பை சேர்த்து அப்பளம் வச்சுக்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.